ஓம் மகிதாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தில் இந்த ஒரு விஷயத்துல கண்ணை மூடிட்டு நான் இறங்கலாங்க, இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் கவலைப்படாம இருக்கலாங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை தொட்டால் பொண்ணாகக்கூடிய குறிப்பிட்ட ஒரு 3 விஷயத்தை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். 2026 இந்த ஒரு விஷயத்துல கவலைப்பட தேவையில்லை, கடன் பட தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. தானா உங்க கைக்கு காசு பணத்தை மட்டுமல்ல, காரிய ஜெயம்னா வெற்றியும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 3 விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்துல புத்தாண்டு பலன் டீட்டெயிலா விரிவா விளக்கமா ஏற்கனவே நம்ம பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரையும் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், 2026 வருட புத்தாண்டு. இந்த 2026 சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருத்தமான ஒரு வசனம் நான் சொல்லணும்னா, வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்துக் கொள்ளும்னு சொல்லுவாங்க. அப்படி கண்டிப்பா அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாய் திறமையால் மட்டுமே 2026 பல காரியங்களில் ஜெயிக்க முடியும், லாபத்தை பெற முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பேச்சை மையப்படுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலை துறையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்புக்கு போது உறுதி. கண்டிப்பா உங்களுடைய உரிமைகள் வேணும்னாலும் சரி, நீங்க வாய் விட்டு கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அந்த 2026 சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். அப்படி மிக முக்கியமாக ஒரு 3 விஷயத்தில் நீங்க தொட்டா பொண்ணாகக்கூடிய, நீங்க ஒரு சிறிய முயற்சி பண்ணா பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, சிறிய முதலீடு பண்ணா பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு 3 விஷயத்தை பத்தியும் நீங்க கவலைப்படாமல், கண்ணீர் விடாமல், கஷ்டப்படாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் எது அப்படின்றத பார்த்துருவோம். அதுல முதல் விஷயமா உங்களுக்கு வரக்கூடியது, இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதியை யாரு? நட்சத்திராதிபதி ராகு பகவான். ராகுன் பயணத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம், இடம் மாறுதலுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த 2026 ஒரு இடமாற்றம் இருக்கானா நிச்சயம் உண்டு. வேலையோ வீடோ அல்லது குடும்ப நிலை மாற்றங்களோ கண்டிப்பா உண்டு. அந்த மாற்றம் ஒரு அதிர்ஷ்ட மாற்றமாகவே உங்களுக்கு இருக்கும். அந்த மாற்றத்தோடு சேர்த்து நீங்க ஒரு டீச்சிங் லைன்ல இருக்கீங்க, ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குதுங்க. வியாபாரம் சொல்லக்கூடிய, நல்லா புரிஞ்சுங்க, நான் தொழில்னு சொல்லலை. தொழில் அப்படின்றது மேனுஃபேக்சரிங், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய தொழில் இல்லை. நான் சொல்வதில் வியாபாரம், ஒரு பொருளை வாங்கி கைமாற்றி வர்றது, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட தொழில், இப்படிப்பட்ட ஒரு தொழில் ரீதியாக அல்லது மார்க்கெட்டிங் வியாபார தொழில் ரீதியாக நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா அந்த 2026 உங்களுக்குண்டான வருடம். அதுல ஒரு நல்ல லாபங்களை உங்களால பார்க்க முடியும். இது போக குடும்பத்தினுடைய சொத்துக்களை விற்கணும், இல்லை வாங்கணும், அல்லது பாகப்பிரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நீங்க இருக்கீங்கன்னா அந்த 2026 உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விஷயத்தில் முதல்ல ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். தைரியமா இந்த ஒரு முயற்சியில நீங்க இறங்கலாம். 100% உங்களுக்கு லாபமும் காரிய வெற்றியும் உண்டு. இரண்டாவது விஷயம், இந்த படிப்பு சம்பந்தமான விஷயம். நான் படிக்க போறேங்க, புதுசா கத்துக்க போறேங்க, தாராளமா கத்துக்கலாம். 2026 சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்கு யோகம் இருக்கு. படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தொழிலுக்காக உங்களுடைய வேலைக்காக புதுசா ஏதாவது ஒன்று படிக்க போறீங்க, கத்துக்க போறீங்கன்னா தைரியமா களமிறங்குங்க. அந்த படிப்பால் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயத்தால பெரிதளவு நன்மையும் லாபமும் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதுல வெற்றியும் உங்களுக்கு உண்டு. ஒரு அரசாங்க தேர்வு எழுதுறீங்களா, கண்டிப்பா வெற்றி பெற்றுருவீங்க. சரிங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு இந்த 2026 வருடம். இது போக கார் வண்டி வாகனம் மாற்ற போறேன், நல்லா நான் புதுசா வாங்க போறேன், இல்லை நான் புதிய வீடு கட்ட போறேன், இல்லை வாங்க போறேன், தைரியமா இறங்கலாம். 2026 சுவாதி நட்சத்திரக்காரங்க அதுல மிகப்பெரிய யோகம் இருக்கு. அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழில் வேலை பார்க்குறேன், நான் கார் மெக்கானிக்கு, கார் சம்பந்தப்பட்ட டூ வீலர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் இருக்குது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா பில்டர்ஸா இருக்கிறேன், நான் ப்ரொமோட்டர்ஸா இருக்கிறேன், நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். இந்த 2026 தைரியமா நீங்க களத்தில் இறங்கலாம். ஓகேங்களா? அடுத்து 3வது விஷயம், மிக முக்கியமா ஒரு 3 துறையில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாக்பாட், உண்மையிலே ஜாக்பாட். உங்களை தேடிய ஒரு பதவி உயர்வும், உங்களை தேடிய சம்பள உயர்வும், உங்களை தேடிய கௌரவ பதவிகளும் வந்து சேரும். விருதுகளும் பாராட்டுகளும் கண்டிப்பா கிடைக்கும். அந்த 3 துறைகளை முதல் துறையா வரக்கூடியது நீதித்துறை. வக்கீல், லாயர் போன்ற நீதித்துறையில் இருக்கீங்கன்னா கோர்ட்டு கேஸ்கள்ல நீங்க ஜெயிக்க போறீங்க.
ஸோ உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் பர்சனலா இருந்தால் கூட அந்த வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரங்க பர்சனலா ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னா அதுல நீங்க ஜெயிப்பீங்க. நீதித்துறை சார்ந்த விஷயத்தில் நீங்க வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, அதுல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து நிதித்துறை, அதாவது பேங்க் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா 100% வெற்றி உண்டு. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுல நல்ல ஒரு லாபத்தை பார்க்கணும். இல்லை நான் ஒரு இடமாற்றம் எதிர்பார்க்குறேங்க, நான் சொந்த ஊருக்கே மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேங்க் சம்பந்தமான விஷயத்துல ஒரு லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கிடைக்கும். அல்லது பேங்க் சம்பந்தமான விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குன்னா அது கிளியர் ஆகும் இந்த 2026. ஓகேங்களா? ஸோ நிதித்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த பேங்க் சம்பந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அமோகமான காலகட்டம் இந்த 2026 காலகட்டம். அதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது மருத்துவத்துறை. ஆமாங்க, இந்த மருத்துவத்துறையில சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். விருதுகள் கிடைக்குங்க, அவார்டு கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஆராய்ச்சிக்காக மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பட்டம், கௌரவம் கண்டிப்பா பெற போறீங்க. அதுதான் மாற்று கருத்து. என்ன கொஞ்சம் பயணம் இருக்கும், இடம் மாறுதல் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளியூர்ல தங்கி படிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு வருடம் இந்த 2026 வருடம். நீங்க எதிர்பார்த்த ஒரு ஹைப்பு, ஒரு உயர, ஒரு ஹோப்பு கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் இந்த 2026. அவர் சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த 3 துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் பெரிதளவு நன்மையும் லாபமும் வெற்றியும் பெயர்ப்புகளும் நிச்சயமான முறையில் கிடைக்குங்க. ஸோ இது போக நிச்சயமா உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது சுவாதி நட்சத்திராதிபதி ராகு உங்களுடைய துலாம் ராசிக்கு 5ஆம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய சதய நட்சத்திரம் பயணிக்கிறாரு. இந்த 2026 முழுவதும் அவர் 5ஆம் வீட்டில் தான் இருக்க போறார். அப்போ கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வருடம் இந்த 2026 வருடம். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட வருடத்தில் உங்களுடைய முயற்சி, உழைப்பு நீங்க கூடுதலா போட வேண்டியது அவசியம், கட்டாயமா இருக்குது. தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமா, உடல்ல ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலே சரி பண்ணிருங்க. பெரிதளவு கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. அதே போல எதிரிகளிடம் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ கௌரவத்திற்காக, ஈகோக்காக ஒரு சண்டை போட்டு பிரஸ்டீஜுக்காக எதிரிகளை வளர்த்துக்காதீங்க. சரிங்களா? கொஞ்சம் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகுது. உங்களுடைய காரியத்தில் மட்டும் நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா இந்த 2026 நிச்சயம் நீங்கள் தொடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் பொண்ணாகும். அதில் ஜாக்பாட் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2026 கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமா சொல்லக்கூடியது வரக்கூடிய லாப பணம். எப்பேற்பட்ட பணம் வரவுகள் வந்தாலும் அதை லேண்டா ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? நான் மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். அசையாத சொத்துக்கள், நிலம், வீடு போன்றவற்றை வாங்கி போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அந்த தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்கு வீண் விரைய செலவுகள் ஆகும் இந்த 2026. இதுல மட்டும் நீங்க கவனத்தை இருந்துங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். ஸோ நல்லவே நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதியும் திருவடி சரணம்.